கடைசியா மனைவி சொல்றா, நீங்க இல்லாத உலகத்துல நான் வாழ முடியாது, நாளை இறந்து பொருளை வந்தாங்க. மகன் சொல்றா, மகன் சொல்றா, எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு இப்பதான் மனசு குளிர்ச்சியா இருக்கு. சாமியார் சொல்றாரு, யாரும் வரமாட்டாங்க. மனைவி சொல்றா, மகள் சொல்றா, நண்பர்கள்லாம் சொல்றாங்க. நல்ல வேளை சாமியார் வந்து நம்ம எழுப்பிடுவாரு, இந்த சாட்சியா காமிச்சாங்கன்னு நினைக்கிறான். சாமியார் வர்றதுக்கு லேட்டு. சாமியார் வர்றதுக்கு லேட்டு சார். இவங்க எல்லாம் பண்ணி இனி தூக்கிட்டாங்க. இவனால எந்திரிக்க முடியல. இப்ப என்ன நிலைமை? சாமியார் வந்து எழுப்புனாதான் கதை நடக்கும். இவன் என்ன பண்றது தெரியல. இவனை தூக்குனாங்க பாருங்க. ஆனா திடீர்னு உங்களுக்கு எத்தனை நிமிஷம் எத்தனை மணி நேரம் இந்த உலகத்தை வாழணுமோ அத்தனை மணி நேரம் வாழ்ந்து தான் ஆகணும். இந்த தூக்கும் போது பக்கத்துல ஒரு தூண் ஒண்ணு இருக்குது. இவனை தூக்கும் போது பெருவர்களுக்கு அடுத்த விரல் இருக்குல்ல, தூண்ல நன்கு இடிச்சு இந்த சாமியார் எந்த விரலை சுண்டணுமோ அதை தூண் சுட்டி விட்டுருச்சு. ஆள் எந்திரிச்சு பாருங்க. நம்ம ஆளு பூரா மந்தகம் பூரா போட்டு ஒரே ஓட்டமா திருப்பி ஓடுறாங்க. நம்ம ஆட்களுக்கு பூரா எப்பவுமே ஒருவேதான் போறது ஒருவே வரக்கூடாது. என்ன பண்ண பாருங்க, எந்திரிச்சாங்க வேகமா. சாமியார் வர லேட்டு. யார் பார்க்க போனா வேகமா? யார் பார்க்க போனா? சாமியார் பார்க்க போனா. சாமியார் லேட்டு காட்டு வழியா வந்துட்டு இருந்தாரு. ஏன் சாமி லேட்டுன்னு கேட்டான் கோபமா அவரை பார்த்து. சாமியார் கிட்ட இன்னொருத்தருக்கு மாத்திரை கொடுத்துருந்தா இப்ப கதையை முடிச்சு வரேன். அந்த கதையை கேட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் லேட்டா நான் தூண் மட்டும் இல்லைன்னா என் கடையே காய வாங்கி கொண்டாந்து வெந்து சாம்பலாயிருக்கேன். என்ன சாமி இந்த மாதிரி நீ பண்ணிட்ட? என்ன ரொம்ப போச்சு. சாமியார் சொன்னாலே இப்ப என்னடமா நடந்துச்சு சொல்லுங்க. என் மனைவி அழுதா, மணி அழுதா,